ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் கண்டினியூ பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அது பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம கிராஃபிக்கல் வேயில் கண்டினியூஸாக பார்க்குறது, எதுக்கு வந்து லிமிட் ஃபங்க்ஷனையும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனையும் ரிலேட் பண்ணுறாங்க, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை வந்து எப்படி கிராஃபிக்கல் வேயில் நம்ம அப்ரோச் பண்ணுறது, நம்ம கண்டினியூஸ்னாலே இந்த 9 மெத்தட் தான்ப்பா இருக்குது, இந்த 9 மெத்தட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் கண்டினியூஸை வந்து த்ரூ அவுட்டாக நான் கொஷின் எக்ஸாமில் நான் சால்வ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தரமான அப்ரோச் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை டீட்டெயில்டாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கொஷின் எந்த கொஷின் கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நம்ம இந்த வீடியோவில் என்சிஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இருக்கும். அதோட லாஸ்ட்டாக என்ன பார்ப்போம்னா, கண்டினியூஸாக வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் பேசும்போதுலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு பேசுனதை வந்து த்ரூ அவுட்டாக எப்படி எல்லா இன்டர்வல்லையும் பேசுறது, த்ரூ அவுட்டாக ஹோல் ஆர்லேயே கண்டினியூஸ் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? கண்டினியூட்டினா ரியல் லைஃப்பில் என்ன பேசலாம், கண்டினியூட்டியை வந்து கண்டினியூஸ்ன்னு கூட சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? கண்டினியூஸ்னால் என்ன? இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுதான் ஒரு சுவிட்ச் பாக்ஸ்னு அசியம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து ஒரு அடாப்டர்லேருந்து ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றுறோம். இப்படி தான் சார்ஜ் ஏற்றுறேன். இது ஃபோனு, இதையும் அசியம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த ஃபோனில் இங்கேருந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் தம்பியோ யாராவது வந்து சும்மா இல்லாமல் இருக்கிறத கட் பண்ணி விட்றான். ஓகேவா? இப்படி கட் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த பாயிண்ட் தான் கட் அட் எ பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான், இந்த பாயிண்டில் பிரேக்கேஜ் ஆகிருக்கு. அப்போது உங்களுக்கு சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து கரண்ட் வந்து இந்த ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றுறதுக்கு வந்திருக்காது. இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க, டிஸ்கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்களா? ஓகேவா? இதை வந்து டிஸ்கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட், ஃபஸ்ட்டு நம்ம கண்டினியூஸாக வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பார்ப்போம். ஏதாவது இந்த கட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்டுக்கு பார்ப்போம். இது முதல்ல நம்ம பார்க்க போகிறது. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது வந்து த்ரூ அவுட்டாக எல்லா இடத்துலையும் கண்டினியூஸாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். எந்த இடத்துலையும் பிரேக்கேஜ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது வந்து அடுத்த இதில் நம்ம பேசுவோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி கண்டினியூஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போது கண்டினியூஸ்க்கு இன்னொரு ரியல் லைஃப்லன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, உங்களால் பென்சிலோ இல்லை பென்னோ எடுத்துகிட்டு வரைகிறோம். இப்படி வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் பென்சிலை எங்கேயும் விடாமல், அதாவது பென்சிலை வந்து பேப்பரை விட்டு எடுக்காமல் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் ஒரு கிராஃப், இது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு கிராஃப் வரைஞ்சிட்ருக்கோம். இப்படி கிறுக்கிட்டு இருக்கும்போது எந்த இடத்துலையாவது பிரேக்கேஜ் இருக்கா? இல்லை. அப்போது வித்தவுட் டேக்கிங் த பென் ஆர் பென்சில் we have draw a line or anything. அப்படி இருந்தாலே அதை கண்டினியூஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க கண்டினியூஸை. இப்போது கண்டினியூஸில் ஏன் ஃபங்க்ஷனை கொண்டு வரானுங்க, நம்ம ஃபங்க்ஷனை ஏன் கொண்டு வராங்கன்னா, இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, இந்த இடத்துல டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தா அதுக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது ஃபங்க்ஷன் இங்கே என்னென்ன டொமைன் கொடுத்தனா இங்கே என்ன அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பார்க்குறாங்கன்னா, கண்டினியூஸில் என்ன பார்க்குறாங்கன்னா, இங்கே டொமைன் என்னவோ ஆர் தான். ஓகேங்களா? ஆர்ன்னு சொல்கிறது வந்து இங்கே எக்ஸ் ஆக்சஸ், அதை தான் இங்கே டொமைனாக எடுத்துப்போம். இது த்ரூ அவுட்டாக ஆராக இருக்க போகுது. ஓகேவா? தென் அந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி, அந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட கிராஃப் எப்படி வரும்? இப்போ நான் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியல் நம்பர் தானேப்பா,
ஓவராலாக இங்கே நான் 0ன்னு கொடுக்கும்போது எஃப் ஆஃப் 0 வந்து உங்களுக்கு 0ன்னு கிடச்சிருவான். தென் 0.1 கிடைக்கும்போது உங்களுக்கு 0.1ன்னு கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் இங்கே இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சின்ன சின்ன ரேஷ்னலு இர்ரேஷ்னலு ரேஷ்னல் பக்கத்துலேயே உங்களுக்கு இர்ரேஷ்னல் பாயிண்ட்டும் இருப்பான். ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பக்கத்தில் ஒன்று ஒன்றா பக்கத்தில் ரேஷ்னலு இர்ரேஷ்னல் அப்படின்னு எல்லா பாயிண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு இங்கே அவுட்புட் கிடச்சிட்டே இருப்பான். ஸோ அந்த அவுட்புட் வந்து டாட் டாட் டாட்டாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கிராஃப் உருவாக காரணம் இந்த டாட் டாட் பாயிண்ட் தான் என்னவா ஆகியிருப்பான்னா உங்களுக்கு வந்து ஒரு லைனாக மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு டாட்டும் இங்கே நான் இன்புட் கொடுக்க உங்கள் அவுட்புட் வந்து ஃபங்க்ஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து கிராஃப் உருவாகிருப்பான். ஸோ அந்த கிராஃப் வந்து அதை வச்சு இங்கே இதுவும் டாட் டாட் டாட்னு ஒன்றா இருந்திருப்பான். ஸோ அந்த ஒவ்வொரு டாட்டும் பக்கத்தில் இருக்கிறனால அது வந்து ஒரு லைனாக ஸ்ட்ரெயிட் லைனாக இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது வித்தவுட் பிரேக் அட் எ பாயிண்ட். ஓகேவா? எந்த இடத்துலையும் பிரேக்கேஜ் இல்லாமல் அப்படியே இது ஒரு லைனாக மாறி இருக்கும். ஓகேங்களா? இப்படி ஒரு லைனாக மாறி இருக்கும். அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து த்ரூ அவுட்டாக இது கண்டினியூஸாக இருக்குது. இப்போது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸ் ஆகாமல் கூட இருக்கலாம். என்னடா இது இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் இல்லை, நமக்கு கிராஃப் எப்படி வரைகிறது, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்மளால் கிராஃப் வரைய முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா நம்மளால் சில ஃபங்க்ஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இது இப்படி இருக்குது, இந்த மாதிரி பிஹேவியரிசம் போயிருக்கு, அதனால் சில விஷயத்த நம்ம போட்டு பார்க்குறதுனாலையோ சொல்லிக் கொடுக்குறதுனாலையோ அதனால நமக்கு இது இப்படி இருக்குன்னு தெரியும். அது சில ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் ஏதாவது கிராதகமாக கொடுப்பானுங்க. எப்படின்னா எக்ஸ்² ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு ப்ளஸ்ஸு காஸ் எக்ஸு இந்த மாதிரி உள்ள ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் எப்பட்றா நான் வரைவேன்? இது என்னடா அது ஒரு சைடு அல்ஜிப்ரிக் வரான், இன்னொன்று வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வரான், இப்படிலாம் கூட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் நம்மளால் கிராஃப்லாம் வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்போ தான் வருவான் நம்ம லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். என்னடா அது இங்கே இப்போ நான் இது எல்லாமே பேசுகிறது எல்லாமே அட் ஏ பாயிண்ட்டுன்னு பேசுகிறது தான். ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்டில் இது கண்டினியூஸாக இருக்குமா டிஸ்கண்டினியூஸாக இருக்குமா? இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு பார்ப்பேன். இப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு எடுக்கும்போது இந்த ஒரு ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் வேல்யூ இவனாக இருப்பான். ஓகேவா? அப்போது இது அவுட்புட் என்னவாக இருந்திருப்பான்? இதுதான் எஃப் ஆஃப் ஏஆர் இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ இது நம்ம கிராஃபிக்கலாக வரைஞ்சனால இது தெரிஞ்சு போச்சு. இது ஃபங்க்ஷன் இன்புட் இது கொடுத்தனா ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் வேல்யூ வந்து இதான் அவுட்புட்டாக இருந்திருப்பான். அது ஏதோ ஒரு சம் வேல்யூவாக இருந்திருப்பான். ஓகேங்களா? அது y இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூவாக இருந்திருப்பான். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து முதல்ல நான் கண்டினியூஸ் பேசணும்னா லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கணும். இப்போ இந்த லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனாக என்ன? நீங்கள் ஆல்ரெடி லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. அதை நான் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம ஒரு பாயிண்ட்டை வந்து பர்டிகுலராக அங்கே ஒரு லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்துருப்போம். அப்படி தானே? இது நான் ஏன்னு ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட் நான் இங்கே எடுத்துக்கிறேன். இது எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அந்த எக்ஸ்னா எக்ஸ் உள்ள ஃபங்க்ஷன் தான். அந்த பாயிண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ எக்ஸிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருப்போம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டா? இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. சாரி இது ரைட் ஹேண்ட் லிமிட்டு. இப்போது ரைட் ஹேண்ட் லிமிட்னா நம்ம இங்கே ப்ளஸ் போடுவோம். அப்படி ப்ளஸ் போடுறோன்னா ரைட் ஹேண்ட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்லேருந்து அப்ரோச் பண்ணிட்டே வந்துடுவோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை அப்ரோச் பண்ணிகிட்டே வரேன். சரிங்களா? இப்போ நான் இதை வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்படி நான் 1ன்னு கொடுத்தேன்னா இப்போது எஃப் ஆஃப் 1ன்னு கொடுத்தேன்னா என்ன வரும் உங்களுக்கு? 1ன்னு வந்திருப்பான். அப்போது இவன் என்னவா வந்திருப்பான்? 1ன்னு நான் எடுத்திருப்பேன். ஓகேவா? அப்போ இவன் வந்து 1. தென் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நான் அப்ரோச் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். அப்படி அப்ரோச் பண்ணும்போது இங்கே பாயிண்ட் எடுக்கிறேன்னா அந்த பாயிண்ட் இங்கே இருந்திருப்பான். அதேமாதிரி இங்கே பாயிண்ட் எடுக்கிறேன்னா அதேமாதிரி இங்கே பாயிண்ட் எடுத்திருப்பான். அதாவது நான் இங்கே 2ன்னு எடுத்திருந்தேன்னா இங்கே நான் எஃப் ஆஃப் 2ன்னு கொடுக்கும்போது என்ன வந்திருப்பான்? 2ன்னு வந்திருப்பான். ஸோ அப்படியே நான் இங்கே அப்ரோச் பண்ணுறேன். 2 அதாவது 1 நோக்கி நான் இங்கே அப்ரோச் பண்ணிக்கிட்டே வரேன். பக்கத்தில் வந்துட்டுருக்கேன். அப்போது ஃபங்க்ஷனும் இங்கே பக்கத்தில் வந்துகிட்டே இருக்குது. இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை பக்கத்தில் அப்ரோச் பண்ணுது. அதாவது 1.01 நான் ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து 1.01ன்னு கிடச்சிருக்கும். ஸோ 1.01 வந்து இந்த இடத்துல இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ பக்கத்தில் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் அதே வந்து
1.00 ஏதோ ஒரு கோடி 1 அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 1.0000 அந்த ஒரு கோடி அந்த 1ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ பக்கத்தில் அப்ரோச் பண்ணும்போது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா அது 1ன்னு மேபி வந்திருக்கலாம். அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டில் அதை அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கேன். பக்கத்தில் லைன் அதை அப்ரோச் பண்ணியிருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் இது பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. தோ இந்த இடத்துல அப்ரோச் பண்ணியிருக்கோம் இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது. அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடு அப்ரோச் பண்ணுவேன். ரைட் ஹேண்ட் லிமிட்னா என்னடா? x டென்ஸ் டு a நெகட்டிவ் f ஆஃப் x. இப்போ இந்த சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது இப்படியே இந்த சைட்லேருந்து அப்படி அப்ரோச் பண்ணிட்டே வந்துட்டே இருப்பேன். நான் இங்கே ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ இங்கே இப்படி இங்கே இதோட வேல்யூ என்ன இருந்திருப்பான்? இங்கே இருந்திருப்பான். இதோட வேல்யூ இங்கே இருந்திருப்பான். அப்படியே பக்கத்தில் நெருங்க இந்த ஃபங்க்ஷனை வரும்போது இப்படி வர இங்கே இன்புட் நான் கொடுக்க இப்படி மேலே ஏறிட்டே வந்துட்டே இருப்பான். இப்படியே நான் கொடுத்துட்டே வரேன், பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கேன். அதாவது பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கேன்னா இப்போ இந்த இடத்துல 0.5ன்னு வச்சுக்கிட்டோன்னா 0.5 கொடுத்தனா அவுட்புட் வந்து 0.5 தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே நான் கொடுக்கும்போது இப்படி பக்கத்தில் வந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா லிமிட் டென்ஸ் டூ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டை நெருங்கிட்டு இருக்கேன். இப்போது இங்கே வந்து நான் 1ன்னு ஒரு பாயிண்ட்டை வந்து நெருங்கிட்டு இருக்கேன். இங்கே இன்புட் நான் 1ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துலையும் 1 தான் இருக்க போகுது. இந்த 1 நோக்கி நான் நெருங்கிட்டு இருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இப்படி நெருங்கும் போது இங்கே வந்து ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? அது இந்த இடத்துல 1ஆ இருந்திருக்கும் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா. ஓகேவா? அப்படி எடுக்கும்போது உங்களோட லிமிட் பாயிண்ட்டு, அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு தானே பேசுகிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு நான் பேசும்போது இந்த இடத்துல லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனும் ஒரு வேல்யூ எடுத்திருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் ஒரு வேல்யூ எடுத்திருக்கோம், ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் ஒரு வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ அது இங்கே 1ஆ இருந்திருப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இங்கே 1 வந்திருப்பான். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இங்கே 1 வந்திருப்பான். இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் அது இது வந்து மொதல் ஸ்டேஜ். இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்துருச்சுனாலே மொதல் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. நம்ம கண்டினியூஸ் பேசுகிறதுக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோன்னா, டைரெக்டாக இங்கே நம்ம என்ன ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம்? எஃப் ஆஃப் ஒன்னு நம்ம கொடுப்போம். இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்படி டைரெக்டாகவே நம்ம அப்ரோச் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். அப்படி கிடச்சிருச்சுன்னா இப்போ இருங்க ஒரு நிமிஷம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ எஃப் ஆஃப் ஏ இப்போ 3மே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இவன் என்ன சொல்லலாம்? கண்டினியூஸ்ன்னு சொல்லலாம். சரி, இப்போ ஏன்டா இப்போ லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனை எடுத்த? எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பேசணும்ல. நான் பர்டிகுலராக இப்போ இதை மட்டும் கொடுத்துட்டேன். இது வந்து ஈஸியான ஃபங்க்ஷனு, நான் இதை சொல்லிட முடியும். இந்த மாதிரி கிராதகமாக கேட்டானா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அட் ஏ பாயிண்ட்டு ஏதோ ஒரு வேல்யூ 0 சம்திங் ஏதோ ஒரு ரேண்டம் பாயிண்ட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தானா இதுக்கெல்லாம் கிராஃப் வரையணும். அதுக்கு தான் நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டர் ரைட் ஹேண்ட் லிமிட்டில் நம்ம அந்த பாயிண்ட்டை போட்டு பார்த்துட்டு அந்த ஃபங்க்ஷன் இதை முதல்ல போட்டு பார்ப்போம். இது முதல் ஸ்டெப்பு. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தென் எஃப் ஆஃப் ஏ வந்து நம்ம அந்த வேல்யூவில் நம்ம போட்டு பார்ப்போம். எஃப் ஆஃப் ஏ போட்டு அதுவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் பேசுவோம். இன்கேஸ் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இல்லை, அப்போது டேரெக்டாகவே சொல்லலாம் இது வந்து டிஸ்கண்டினியூஸு, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு இது டிஸ்கண்டினியூஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். ஓகேங்களா? நம்ம அதுக்கப்புறமா எஃப் ஆஃப் ஏல போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃபை பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ரேண்டமான ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ஃபங்க்ஷன் வந்து எதுலேருந்து எது பேர் பண்ணால் ஆர்லேருந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ஆர்லேருந்து போயிருக்கு. ஓகேவா? டொமைனு நான் என்ன பண்ணுறேன்? ஃபங்க்ஷனை எப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு கேப் விட்றேன். கேப் மீன்ஸ் அது ஹோல்ஸ் கேப் பண்ணி வச்சுக்கலாமா? இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் விட்டுட்டு
இப்போ இந்த இடத்துலேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு கேப் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இவன் கேப் வந்துடுறான். அப்போ அதுவும் ஹோல்ஸாக வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து கண்டினியூஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களே என்னென்னா, without taking the pen or pencil we have to draw a line or a unique curve. ஏதாவது உங்களால் வரைய முடிஞ்சிச்சுன்னா அது வந்து கண்டினியூஸு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி நான் பென்சிலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தானே இந்த இடத்துல நான் வரைஞ்சேன். அப்போ இது வந்து டிஸ்கண்டினியூஸ் தானே அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம். பட் ஆனால் நான் சொல்லணும்ல, அது எப்படின்னு மேத்தமெட்டிக்ஸாக சொல்லணும்ல. அதுதான் என்னென்னா, இந்த இடத்துல நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு பார்ப்பேன். ஓகேங்களா? ப்ரிசைஸாக மேக்ஸ் பேசணும்னா இந்த மாதிரி தான். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு ஏஏ. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது இங்கே இன்புட் கொடுத்தனா இதோட அவுட்புட் இங்கே இருந்திருப்பான். இன்புட் கொடுத்தனா இங்கே அவுட்புட் இங்கே இருந்திருப்பான். அப்படியே பக்கத்தில் நெருங்கிட்டே வருவேன். நெருங்க இங்கே ஃபங்க்ஷன் அப்படியே இவனும் இங்கே நெருங்கிட்டே வந்திருப்பான். ஓகேங்களா? இப்படி நெருங்கிட்டே வரும்போது பக்கத்தில் இங்கே 0ன்னு நெருங்க போவேன். அதாவது ஏன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு நெருங்குவேன். இந்த பாயிண்ட் நெருங்கும்போது இது ஏதோ வேல்யூ எடுத்துருக்குவான். சம் வேல்யூ எடுத்திருப்பான். அப்படி அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த ஏன்னு ஒரு வேல்யூவே லிமிட் எடுத்திருப்பான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஏதோ ஒரு வேல்யூ கிடச்சிருப்பான். அது வந்து பின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இது வந்து நம்ம பின்னு வச்சுப்போம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறேன். இப்படி அப்ரோச் பண்ணும்போது மேலேருந்து இப்படி கீழே வந்து இந்த இடத்துல 2 பாயிண்ட்டு மீட் அப் பாயிண்ட் தான் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூவாக இருந்திருப்பான். ஓகேவா? எஃப் ஆஃப் ஏன்ட்டு. அவனும் என்னவா இருந்திருப்பான்னா, நான் இப்படியே அப்ரோச் பண்ண பக்கத்தில் வந்துகிட்டே இருந்திருப்பான். பக்கத்தில் வந்துட்டு அவனும் என்ன இருந்திருப்பான். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இது பாசிட்டிவ் ஏ. இது என்ன சொல்லுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. இவன் என்ன சொல்லுவோம்? ரைட் ஹேண்ட் லிமிட்டு. ரைட் ஹேண்ட் லிமிட்டு ஏ ப்ளஸ்ன்னு போடுவோம் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கேருந்து அப்ரோச் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பான். பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அவனும் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா பின்னே எடுத்திருப்பான். ஏன்னா உங்கள் கிராஃப் வந்து ஒரு கீழே இறங்கியிருக்கு. ஏன்னா இப்படியே வந்து இந்த இடத்துல இறங்கிட்டு அந்த இடத்துல நான் இப்படி தூக்கிட்டேன். அப்போ இந்த வேல்யூ தானே கேட்குறான். சரிங்களா? அப்போ இந்த வேல்யூ தானே கேட்குறான். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பி எடுத்திருப்பான். அதுதான் நம்ம பார்த்துருப்பாங்க லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து 10வது மாடியிலேருந்து ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுறோம்ப்பா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு சம் வெலாசிட்டி தான் எடுக்கும். அதாவது ஒரு 9 கிலோமீட்டருக்கு தான் எடுக்குது அப்படின்னா உங்களுக்கு 8.9 8.999 அப்படின்னு தான் உங்களுக்கு கிலோமீட்டர் கிடைக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக அது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா 9ன்னு சொல்லி முடிப்பாங்க. இதுதான் நீங்கள் லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் நீங்கள் அப்போ பார்த்தது. இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதே தானே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அப்ராக்சிமேட் பண்ணிட்டு பின்னு நம்ம இங்கே மாற்றிருப்போம். அதே தான் இங்கே பின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்குது இந்த இடத்துல. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் இங்கே ஈக்குவலாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இவன் முதல்ல சரியாக இருக்கான், ஈக்குவலாக இருக்கான். அதுக்கப்புறமா இப்போ 2வது ஸ்டெப்புக்குள்ளே இறங்குவான். அவன் தான் என்னதுன்னா எஃப் ஆஃப் ஏ. இந்த எஃப் ஆஃப் ஏன்னு சொல்கிற பாயிண்ட் வந்து இந்த இடத்துல நான் எவனுமே எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூவே அங்கே இல்லைங்க. அப்போது அவனை தூக்கி நான் இங்கே இந்த இடத்துல ஒட்டி வச்சிடுறேன். இந்த ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ ஒரு பாயிண்ட் இருக்கணும்ல, அந்த பாயிண்ட்டை தூக்கி இங்கே ஒட்டி வச்சிடுறேன். அப்போது இந்த இடத்துல அவன் என்னவா இருந்திருப்பானா, எஃப் ஆஃப் ஏன்னு சொல்கிற வேல்யூ வந்து கொடுத்தனா அவுட்புட் வேல்யூ இங்கே இருந்திருப்பான். நான் இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏதோ ஒரு சம் வேல்யூ சின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கேருந்து நான் இன்புட் கொடுக்கும்போது அவன் என்னென்னா இங்கே இருக்க பாயிண்ட்டை மட்டும் ஹோல்ஸை தூக்கி இங்கே மேலே தூக்கி வச்சுருக்கேன். அந்த மேலே தூக்கி வச்சுருக்க பாயிண்ட் வந்து இங்கே சின்னு இருக்குது. அவன் என்ன கிடைக்கிறான்னா சின்னு கிடைக்கிறான். ஸோ இவனுக்கு கிடச்சிருக்கு என்ன, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் பின்னு கிடச்சிருப்பான். இப்போது நம்ம கண்டினியூஸ்ன்னு சொல்லணும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இவன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கான். ரெண்டாவது என்ன பார்க்குறேன், எஃப் ஆஃப் ஏன்னு சொல்கிறது வந்து ஈக்குவலாக இல்லை. ஏன்னா இவன் பி இஸ் ஈக்குவல் டு இங்கே சி. ஓகேவா? சின்னு ஒரு பாயிண்ட் தான். இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஏன்னா அவனை தூக்கி இங்கே மேலே வச்சுருக்கான். இவன் வந்து சம் வேல்யூ இங்கே 1ன்னு எடுத்தானா இவன் இதுக்கு மேலே தானே இருக்கான். அப்போ 2ன்னு எடுத்திருப்பான். ஸோ
உங்களுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அண்ட் ஆல்சோ சேமாவும் இருக்கு. அப்போ இங்க வந்து கண்டினியூஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்டை வச்சு மட்டுமே கண்டினியூஸ் பேச முடியாது. எஃப் ஆஃப் ஏயும் கேட்கணும், ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ வந்து இங்கே வந்து ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் இது வந்து கண்டினியூஸ் கிடையாது. ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போ நான் இங்கே இருக்கிற பாயிண்ட்டை தூக்கி திரும்பி இங்கே ஒட்டி வச்சிட்டேன்னா, இன்கேஸ் ஃபங்க்ஷன் நான் சொல்கிறேன் சும்மா, இன்கேஸ் அந்த ஃபங்க்ஷனை இங்கே இல்லை, அந்த பாயிண்ட்டை நான் இங்கே ஒட்டி வச்சிட்டேன், அதே பாயிண்ட் தானே இங்கே ஒட்டி வச்சிட்டேன் இப்படி. அப்போது உங்களுக்கு ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூவும் லிமிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனும் ஈக்குவலாக வந்திருப்பான். அப்படி ஈக்குவலாக இருந்தானா இவன் வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஸோ இது ஈக்குவலாக இருந்திருப்பான், உங்கள்கிட்ட ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூவும் ஈக்குவலாக இருந்திருப்பான். ஸோ அப்போ அது கண்டினியூஸாக இருந்திருப்பான். இது ஒன் ஆஃப் த மெத்தட். இது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எனக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு, அதான் அடுத்த இதுக்கு இப்போ ஒரு லெவலை ஏற்றுவோமா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபங்க்ஷனை இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன். இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டுறேன். இப்போ இங்கே டேக்ஸ் வேல்யூ வந்து இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துட்டு திரும்பி இப்படி போயிடுறேன். இது இப்படி போயிடுது. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் இப்படி போயிடுது. அப்படி போயிட்டுனா இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்கானா அப்படின்னு பார்ப்பேன். நீங்கள் அதே விஷயந்தான், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இப்படி அப்ரோச் பண்ணிட்டே வருவேன். பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு அதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு டு எஃப் ஆஃப் ஏ ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துப்போம். இது பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா பின்னு கிடச்சிருப்பான். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. மெயினாக லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு இந்த நெகட்டிவ் சைனாக மறந்துடாதீங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறோம். ஓகேங்களா? அதேமாதிரி ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்கிறது வந்து இங்கே கிராஃபில் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இப்போ அப்ரோச் பண்ணுறோம். இந்த விஷயத்த நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகேவா? இப்படின்னு இப்போ பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து இங்கேருந்து வரும்போது என்னவாகிறான், இப்போ இப்படி வந்திருப்பான், இப்படி கீழே இறங்கிட்டே வந்திருப்பான். இங்கே ஃபங்க்ஷன் போக போக பக்கத்தில் போக 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 இங்கே எடுத்திருப்பான். இங்கே வேல்யூ என்ன எடுத்திருப்பான், ஏதோ ஒரு சின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? இவன் வந்து சிஆர்னு எடுத்து, இப்படி சிஆ இருக்கும்போது இவன் ரெண்டும் ஈக்குவலா கிடையவே கிடையாது. அப்போது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. அப்போது ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வரும்போது ஒரு வேல்யூ கிடைக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரும்போது இன்னொரு வேல்யூ கிடைக்குது. அப்படி கிடச்சிச்சின்னா இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை தான் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அப்படியே ஒரு ரேப்பிடாக அப்படியே தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு தேவையே இல்லை, ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டானா, இப்போ இதுக்கு ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டோம்னா சி தான். ஆனால் இங்கே நமக்கு என்ன கண்டினியூஷன் பார்க்கறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூவும் சேமாக இருக்கணும். இவன் முதல்ல சேமாக இருக்கணும், அதுக்கப்புறமா தான் ரெண்டாவது ஸ்டெப்பில் இவரை பார்ப்போம். நம்மளை இங்கே பார்த்துட்டோமே, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் இங்கே ஈக்குவலாக இல்லை, இவன் மட்டும் தான் சேமாக இருக்கான், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எஃப் ஆஃப் ஏ மட்டும் தான் சேமாக இருக்கான். ஸோ இது ஆப்வியஸாக நாட் கண்டினியூஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நான் இப்போ இறங்குறேன். ஓகேவா? இப்போ பர்டிகுலராக இப்போ இன்னொரு ஃபங்க்ஷனை போட்டு விட்றேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து இது எல்லாமே எக்ஸிஸ்டன்ஸை நம்ம காப்பிடணும். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சு. ஓகேவா? ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டு, சம் பாயிண்ட்டு, அது ஈக்குவலாகவோ இல்லை நாட் ஈக்குவலாகவோ இருந்திருக்கும், ஆனால் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? சம் வேல்யூ ஏதோ ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிருந்துச்சு. இன்கேஸ் அப்படி எக்ஸிஸ்டே ஆகலைன்னா அப்போ என்ன பண்ணுறது,
வருமா பஞ்சாயத்துக்கு? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இப்போ இது 1/x கிராஃபு. பர்டிகுலராக இப்போ இந்த இடத்துல போகும்போது அப்படியே இங்கே நெருங்கிட்டே போயிருப்பான், இப்படி நெருங்கிட்டு வந்திருப்பான். அதேமாரி இங்கே ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்போது இங்கே இது வந்து 0க்கு அப்ரோச் மாதிரி போகணும். இப்படி கொஞ்சம் இந்த இடத்துல இங்கே இறங்கியிருப்பான், அப்படியே பக்கத்தில் 0 கிட்ட நெருங்கியிருப்பான். இந்த இடத்துல போகும்போது கீழே அப்படியே நெருங்கிட்டே போயிட்டே இருந்திருப்பான். ஓகேவா? இது இந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 1/x கிராஃப்னு சொல்லுவாங்க இதை வந்து. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை பொறுத்து இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பிஹேவியரிசம். இப்போது நான் எங்கே தெரியுமா செக் பாயிண்ட் வைக்க போகிறேன்? இந்த இடத்துல வச்சேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல தான் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸாக இருக்கா டிஸ்கண்டினியூஸாக பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து. இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும். இந்த பாயிண்ட்ல எந்த ஒரு பிரேக்கேஜும் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணுறதுக்கு அது நார்மல். இந்த இடத்துல பிரேக்கேஜும் இல்லை, இது கண்டினியூஸ்ன்ட்டு அந்த பாயிண்ட்ல இது கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, பஞ்சாயத்து இப்போ என்ன வைக்க போகிறேன்னா இங்கே தான் x is equal to 0. இந்த பாயிண்ட்ல நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நான் அப்ரோச் பண்ணாலும் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணாலும் இவனுக்கு 2 பேருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட் கொஞ்சமாவது கிடைப்போம். அது இது எக்ஸ் ஆக்சஸ் சொல்ல முடியுதுப்பா. இது இப்படியே இங்கே இப்படியே இறங்கிரும். ஓகேவா? இது இப்படியே இங்கே கீழே இறங்கிரும், 0 கிட்ட அப்ரோச் ஆயிரும். ஓகேவா? இதுவும் 0 கிட்ட அப்ரோச் ஆயிரும். இப்போது நான் 0 இந்த பாயிண்ட்ல இங்கே பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு பார்ப்போமா? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா நம்ம இப்படி இந்த பாயிண்ட்டை இங்கே இப்படியே அப்ரோச் பண்ணிட்டே வருவோம். இப்படி அப்ரோச் பண்ண இங்கே ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ வந்து இப்படியே இறங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா அந்த ஃபங்க்ஷன் எங்கே தெரியுமா போயிருக்கோம்? -∞ போய் இழுத்துருப்பான். இது எக்ஸிஸ்டன்ஸா? இல்லை, நாட் எக்ஸிஸ்ட். இது ஏன்டா இன்ஃபினிட்டின்னு போட்டிங்க, -∞ ஏன் போட்டிங்க? அதை பற்றி அதாவது நான் ஒரு வேல்யூ கொடுப்பேன், சரிங்களா? நான் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தேன். இது -∞ சொல்கிறது வந்து ஒரு வேல்யூ கிடையாதுப்பா, அதை மனசில் எடுத்துக்கோங்க. என்னன்னா -∞ நான் சொல்லும் போது நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு வேல்யூ கொடுப்பீங்க. அது எந்த வேல்யூன்னு நான் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கும் போதும் அதோட இன்னொரு வேல்யூ நான் கீழே இறங்கிறோம். ஓகேங்களா? இதுதான் நான் ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா அது ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? அதை நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது ஃபிக்ஸ்டு. அதையும் தாண்டி அது வேற ஒரு வேல்யூ போயிட்டுருக்கு. உங்களால் ஒரு நம்பரை வந்து ப்ராப்பராக சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாதது தான் இதை வந்து அன்டிஃபைன்டும் சொல்லுவாங்க, இல்லை அன்டிஃபைன்டும் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, -∞ சொல்லுவாங்க. அதேமாரி நான் இது ப்ராப்பரான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து இது எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ இது நான் எந்த பாயிண்ட்லையும் எக்ஸிஸ்ட் ஆகாதனால தான் இது நாட் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு போகும்போது -∞ எழுதுருவான். ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது 0 நெருங்குறேன், இப்படியே நெருங்கிட்டே வருவேன். இங்கே ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ இப்படியே போயிட்டே இருக்கும். ஒன்றா அப்படி மேலே எழுதிட்டே இருப்பான். 0 நெருங்க அது அப்படியே உங்களுக்கு இன்ஃபினிட்டிக்கு இழுத்துருப்பான். ஓகேவா? ஸோ அப்போ என்னவா எடுத்திருப்பான்னா +∞ எடுத்திருப்பான். இவனு என்ன, அவனே தான் அன்டிஃபைன்டு, நாட் எக்ஸிஸ்டன்ஸு, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இது -∞, இது +∞. அந்த ஒரு வேரியேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகியிருக்கணும். ஆனால் இங்கே எதுவுமே ஆகலையே. ஆனாலும் இங்கே இந்த இடத்துல எக்ஸிஸ்டன்ஸ் ஆகாதனாலேயே இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. முதல்ல எக்ஸிஸ்டன்ஸ் ஆகலை. ஓகேவா? இந்த இடத்துல இது நாட் எக்ஸிஸ்ட்டு, இது நாட்டு எக்ஸிஸ்ட்டு. ஓகேவா? ரெண்டு நாட் எக்ஸிஸ்ட்னால ஈக்குவல்ட்டு மட்டும் சொல்லிடாதீங்க, அது தவறான செயல்.
ஏன்னா நீங்கள் கொடுக்குற வேல்யூவும் நான் கொடுக்குற வேல்யூவும் வேறு உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்குற வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் தான் எக்ஸிஸ்டன்ஸ்னு நீங்கள் பேசுவீங்க. அதுவும் ஈக்குவலாக இருந்தால் தான். வேறு நான் நான் சொல்கிறத விட நான் இந்த ஃபங்க்ஷனில் கொடுக்கும்போது 0ன்னு கொடுக்கும்போது அன்டிஃபைன்டாக போயிடுவான். அதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்ரோச் பண்ணும்போது -∞ போயிடுவான். ஸோ இந்த இடத்துல எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. நம்ம எக்ஸிஸ்ட் ஆனால் மட்டும்தான் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த இடத்துல லிமிட் ஃபங்க்ஷன் பேச முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆகாத பட்சத்தில் இது வந்து நாட் கண்டினியூஸ் அட் 0. அந்த பாயிண்டில் இவன் வந்து நாட் கண்டினியூஸ். மற்ற எந்த பாயிண்டில் வேணால் கொடுத்துக்கோங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை தவிர எல்லா பாயிண்ட்லேயும் இவன் வந்து கண்டினியூஸாக இருந்திருப்பான். ஓகேவா? சரி சரி இவ்வளோ விஷயம் பேசிட்டோமே. சரி, யார் தாண்டா உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு த்ரூ அவுட்டாக எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் இருப்பா, எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? என்னென்னா LATE ஏன் வச்சுக்கிறது வச்சுக்கலாமே. இது வந்து லாக் ஃபங்க்ஷனு, இது அல்ஜிப்ரிக்கு, ட்ரிக்னாமெட்ரிக்கு, தென் எக்ஸ்பொனென்ஷியல். ஓகேவா? இப்போ ஐலேட்டு இதெல்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். முதல்ல அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி கண்டினியூஸாக இருக்குமா த்ரூ அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தம்பிங்களா, இன்னொரு விஷயம், இது எஃப்ன்னு சொல்கிறது வந்து ஃபங்க்ஷனு. என்னோட டினோஷன் நான் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் அங்கே அந்த மாதிரி எக்ஸாம்லேயோ இல்லை இந்த மாதிரி எஃப்ன்னு எழுதுனீங்கன்னா மார்க்கு கண்டிப்பாக கோவிந்தா. ஓகே? ஸோ என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் எழுதிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி அந்த ஒரு தவறான செயலை செய்யாதீங்க. இப்போது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ட்டு வரும். அல்ஜிப்ரானே இப்போ எக்ஸு ஒய் தானேப்பா, அதுதான் சொல்லுதேன். சரிங்களா? பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸு, பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் தான். ஃபார் எவ்ரி எக்ஸு பிலாங்ஸ் டு ஆர். இது ஃபார் எவ்ரின்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி நோட்டேஷன் கொடுப்பாங்கப்பா மேத்தமெட்டிக்ஸில். ஃபார் ஆல் எக்ஸு பிலாங்ஸ் டு ஆர், இது பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ஸு. எல்லா பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸும் கண்டினியூஸ் தான். எது டொமைன், நீங்கள் என்ன டொமைன் கொடுத்தாலும் அது கண்டினியூஸில் தான் இருப்பான். சரிங்களா? இப்போது பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ்லேயே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னெல்லாம் வருவான். நம்ம பாலினாமியல் ஃபங்க்ஷன் ரேண்டமாக எப்படி எழுதுவோம்? A0 A1x டாட் 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 டாட், அதாவது A2 x², அதுக்கப்புறம் டாட் டாட் போடுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஃபைனைட் டேர்ம்ஸு. இங்கே ஃபைனைட் பாலினாமியல் நான் கொடுக்கறதுனால ஃபைனைட் பாலினாமியல் எடுக்கிறேன். இன்ஃபினைட் பாலினாமியல் வந்து இன்ஃபினைட் தான், அதனால் நான் ஃபார் அவர் கன்வீனியன்ஸுக்கு நான் ஃபைனைட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? an x⁴n. இப்போது த்ரூ அவுட்டாக இது வந்து ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். என்னடா இவ்வளோ பேசுகிறான்னு நினைக்காதீங்க, சொல்கிறேன், ஒன்று நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது A0, அதாவது A1லேருந்து, அதாவது ஏன்னு வச்சுக்கிறேன், எல்லாமே 0. ஃபார் I 2லேருந்து n வரைக்கும் போகிறேன். 2லேருந்து n வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் 0 பண்ணிக்கிறேன். இப்போது A0 மட்டும் இருப்பான். இப்போ இந்த ஏஐ, ஏஐ பற்றி நான் டிஃபைன் பண்ணல. ஏஐ எல்லாமே பிலாங்ஸ் டு ஃபீல்டு. இங்கே ஃபீல்டுன்னு சொல்கிறது வந்து இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். அப்போது ஏஐன்னு சொல்கிறவன் ரியல் நம்பர். சரிங்களா? அப்போது ரியல் நம்பர் தான் இங்கே வந்து ஸ்கேலார் வேல்யூவாக சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்கேலார்னு கூட சொல்லுவாங்கப்பா, ஸ்கேலார் ஏஐஏ. இப்போது இந்த ரியல் நம்பரில் எந்த நம்பரை கொடுத்தாலும், இங்கே 1ஆக இருக்கலாம், இது 2ஆக இருக்கலாம், இது ஏதோ ஒரு நம்பர், ஆனால் ரியல் நம்பரு. அதே மாதிரி தான் A0. ஏஐ எல்லாமே ரியல் நம்பரில் வேரி ஆகிற எலமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ பர்டிகுலராக
இப்போ என்ன கொடுத்துருந்தோம், ஏஐ எல்லாமே 0 இஃப் எப்போ ஃபார் ஆல் ஐ 2லேருந்து n வரைக்கும், அப்போ இவெல்லாம் 0வாக இருப்பான். ஓகேங்களா, இது எல்லாமே 0வாக இருப்பான், A0 மட்டும் இருந்திருப்பான். இப்போ இந்த A0ன்னு சொல்கிறது வந்து பர்டிகுலராக இப்போ என்னவா இருப்பான், P of Xன்னு இருந்திருப்பான். ஓகேங்களா, இப்போ இந்த A0ன்னு சொல்கிறது வந்து இப்போ ஏதாவது ஒரு நம்பரை நான் கொடுப்பேன், அதாவது ஆர்லேருந்து இங்கே ஒரு நம்பர் கொடுப்பேன். அப்படி நம்பர் கொடுக்கும்போது ஒரு நம்பர் கொடுத்தேன்னா அந்த ஒரு நம்பரும் என் கையில் நிற்பான். ஓகேங்களா, இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா இப்போ பாலினாமியல் ஃபங்க்ஷனு, இப்போ இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனு 1. ஓகேங்களா, என்னடா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தானே, இப்போ பி ஆஃப் எக்ஸு ஃபங்க்ஷனை எப்படி வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இது வந்து 1ன்னு கொடுக்குறேன். இப்போது உங்களோட ஃபங்க்ஷன் என்னவா இருந்திருப்பா, நான் இன்புட்டு டொமைன்லேருந்து என்ன கொடுத்தாலும் என்னோட அவுட்புட் என்னவா இருந்திருப்பான், 1 மட்டும் தான் இருந்திருப்பான். அதுவும் ஹாரிசான்டலாக லைனாக வரைஞ்சிருப்பேன். ஓகேங்களா, என்ன இன்புட்டு கொடுத்தாலும் இது எப்படி வந்திருப்பானா, ஒவ்வொரு பாயிண்ட்டை கொடுத்துருப்பேன், 1ன்னு வந்திருக்கும். இங்கே 1ன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு தானே வந்து சேர்ந்துருப்பான். ஃபங்க்ஷன் வந்து 1ன்னு தானே கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன இன்புட் இங்கேருந்து இப்படியே கொடுத்துருந்தாலும் சின்ன சின்ன டாட் அப்படியே ஒரு வந்திருக்கும். ஸோ ரேஷனல், இரேஷனல், நேச்சுரல் நம்பரு, ஹோல் நம்பர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பக்கத்தில் பாயிண்ட் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்லாம் பக்கத்தில் இருக்கிறனால ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா அது என்னவா இருந்திருக்கும், ஒரு லைனாக ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி தான் இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் உருவாச்சு. ஓகேவா, ஸோ அதனால தான் இது 1ன்னு வந்துச்சு. ஸோ த்ரூ அவுட்டாக நீங்கள் என்ன கொடுத்தாலும், இப்போ நான் 2ன்னு கொடுத்தேன்னா P of X is equal to 2ன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருப்பான், 2ன்னு ஒரு இடத்துல ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருப்பான். ஸோ இது நீங்கள் த்ரூ அவுட்டாக நீங்கள் எந்த இடத்துல டொமைன்லேருந்து நீங்கள் எந்த பாயிண்ட்டு கொடுத்தாலும் அது த்ரூ அவுட்டாக உங்களுக்கு வந்து என்னவா இருந்திருப்பான்னா கண்டினியூஸாக தான் இருந்திருப்பான். ஓகேங்களா, கண்டினியூஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேவா, புரிஞ்சுதா இது? இப்போ இதுதான் சொல்லுவாங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ட்டு. இது கான்ஸ்டன்ட் ஸ்பெல்லிங்கே தப்பு, என்ன கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இது 1ன்னு இல்லை, ஓவராலாக இந்த A0 தான் சொல்கிறேன். ஓகேங்களா, நாங்கள் A0 வந்து நான் வேரி பண்ண உங்கள் ஃபங்க்ஷன் அதை இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ, அதுக்கு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக வந்திருக்கும். இப்படி தான் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் உருவாகிருக்கும். ஓகேவா, இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து த்ரூ அவுட்டாக இது வந்து எல்லாமே கண்டினியூஸ் தான். தென் இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, அடுத்தது ஏதோ ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறான்ப்பா. என்னடா லீனியர் ஃபங்க்ஷன் சொல்கிறானே, லீனியர் ஃபங்க்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு வேரியபிள். இங்கே நான் வேரியபிள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கனால டிகிரி 1ஆக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, டிகிரி 1, வேறு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டிகிரி 1க்கு வச்சுப்போம். ஓகேவா, இப்போ டிகிரி 1க்கு பேசும்போது இப்போ இந்த இடத்துல அங்கே பாலினாமியல் ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருப்பான், A0 + A1 எக்ஸ் மட்டும் இருந்திருப்பான். டிகிரி 1 மட்டும் தானே லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேவா, அப்போது நான் லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லும்போது இந்த இடத்துல என்னவா இருந்திருப்பான், 1 மட்டும் இருந்திருப்பான். ஸோ அதனால் A0 + A1 இருந்திருப்பான். இங்கே பர்டிகுலராக இந்த ஃபங்க்ஷனில் என்னவாயிருக்கு, A0 வந்து 0 ஆயிடுச்சு. ஓகேவா, அதேமாதிரி A1 வந்து இங்கே 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது இவன் என்ன இருப்பான், 0 + 1 to 1 × x⁻1ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது த்ரூ அவுட்டாக எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்திருப்பான். இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஓகேவா, அதே வந்து இதை தான் நீங்கள் வந்து y = mx + c அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. இதை வந்து ஃபங்க்ஷனாக எழுதுனா எப்படி தான் எழுதுவோம், இந்த மாதிரி இது அவுட்புட்டு தானே, இது இன்புட்டுனா இது அவுட்புட்டுன்னு சொல்லுவோம், சரிதானே? ஓகேவா, இப்போது இதை வந்து y = mx + c அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா,
இங்கே எம்முன்னு சொல்கிறது வந்து இங்கே A1, சின்னு சொல்கிறது வந்து இந்த A0. இதே விஷயந்தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே A0க்கு பதிலாக அதான் A0க்கு பதிலாக இங்கே சியாவும் இருக்குது, எம்முக்கு பதிலாக என்னவா இருக்குது, A1 இருக்குது. இது ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். லீனியர் சொல்கிறது வந்து டிகிரி 1. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து பார்ப்போமா. y = 2x, இல்லை 2x கூட வேண்டாம், 1 வச்சுப்போமா, ப்ளஸ் 1. இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருப்பா. x+1 ஃபங்க்ஷன். இந்த x+1ன்னு சொல்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஏற்றிருப்பான், இந்த இடத்துல. ஓகேவா? இங்கே இப்படியே ஏறியிருப்பான். என்னடா சொல்லுற, வேறு ஒன்றும் இல்லை. நான் இங்கே 0ன்னு கொடுக்கும்போது y = அதாவது y = f(x)ன்னு எழுதுறான்ல. ஓகேவா? ஸோ நான் இங்கே 0ன்னு கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ இங்கே 1 இருந்திருப்பான். அதேமாரி நான் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கும்போது ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி இப்படி மேலே ஏறி வந்திருப்பான். ஓகேங்களா? ஸோ அதுதான். அதேமாரி நீங்கள் 2xன்னு கொடுக்கும்போது இந்த இடத்துல 2x+1ன்னு கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ அப்படி ஒரு ஸ்டெப்பு என்ன கொடுத்துருப்பான். 0ன்னு கொடுக்கும்போது 2x+1ன்னு கொடுக்கும்போது 0ன்னு கொடுத்தனா 1 இருந்திருப்பான். ஆனால் கொஞ்சம் கிராஃப் வந்து கொஞ்சம் லேசாக வளைவு தன்மையோடு இருந்திருக்கும். இதே விஷயந்தான், இது கிராஃபு லேசாக வளைஞ்சிருக்கும். இந்த இடத்துல இப்படி லேசாக இப்படி வளைஞ்சிருக்கும். கொஞ்சம் அது நீங்கள் நான் வரையும் போது தெரியல. ஆனால் இந்த இடத்துல இங்கே இதுக்குள்ள டிஸ்டன்ஸுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸும் சின்னதாக இருக்கும். இது சின்ன டிஸ்டன்ஸாக இருக்கும், இதுக்கு கொஞ்சம் பெருசாக டிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். அதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது நீ போக 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 இங்கே 2x இல்லை 3x அப்படின்னு மாற்ற அப்படியே உங்கள் ஃபங்க்ஷன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மேலே ஏறி வந்திருக்கும். இது இப்படி கீழே இப்படி வர வர அப்படியே டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து அது அப்படியே மேலே ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும், இப்படி இந்த சைடு போகிற மாதிரி இருக்கும். அதே நெகட்டிவில் கொடுத்தனா இப்படி இந்த பக்கம் கீழே இறங்குற மாதிரி, அப்படியே படுக்க போட்ட மாதிரி இந்த மாதிரி இப்படி கீழே இறங்குற மாதிரி இருந்துடும். அது ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன? ஒன்றும் இல்லைப்பா, டிகிரி 2 அவ்வளோதான். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்னா என்னென்னா டிகிரி 2 தான். ஸோ உங்கள் ஃபங்க்ஷன் y = f(x), x² இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த x², அதாவது உங்கள் பாலினாமியல் ஃபங்க்ஷன் என்ன வந்திருக்கும், a0 a1x ப்ளஸ் a2x². இந்த இடத்துல a0ம் a1ம் 0வாக இருக்குது. ஓகேவா? அதனால் உங்களுக்கு இப்போ a2ஓட வேல்யூ வந்து இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே x²ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. இது வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? என்ன பண்ணலான்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் டேக்ஸ் வேல்யூ. நீ நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் வேல்யூவாக கிடைக்கும். ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக கிடைக்கும். பாசிட்டிவ் வேல்யூ ஸ்கொயர் பண்ணாலும் திரும்பி அது பாசிட்டிவ் வேல்யூவாக தான் கிடைக்கும். இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ இங்கே x² சொல்கிறது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வளைஞ்சு வந்திருப்பான், u மாதிரி வந்திருப்பான். ஓகேங்களா? இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ இங்கே நெகட்டிவ் -1 அப்படின்னு கொடுக்கும்போது +1. அப்போ இங்கே இந்த இடத்துல இருந்திருப்பானா, அப்படியே இப்படி வந்திருப்பான், ஒரு யூ ஷேப்பில் வந்திருப்பான்ப்பா. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். அதேமாரி இது வந்து இதோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டொமைன் வந்து 6, ரேஞ்சு பார்த்தோன்னா ஹோல் ஆரே கவர் பண்ணியிருப்பான். இந்த இடத்துல ரேஞ்ச் வந்து பர்டிகுலராக 0 to ∞ வரைக்கும் தான் எடுத்திருப்பான். இந்த x³ அதாவது x³ ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருப்பான், அடுத்தது கியூப் ஃபங்க்ஷன் அதே விஷயந்தான் அங்கே பண்ணது. இங்கே பாலினாமியல் ஃபங்க்ஷனாக பார்த்தோன்னா a0 a1x a2x² a3x³ சொல்லியிருப்போம்.
ஸோ இந்த த்ரூ அவுட்டாக இதில் உள்ள ஃபங்க்ஷன் எல்லாமே ஜீரோஸாக இருந்திருப்பான். அந்த A0லேருந்து A1 A2 எல்லாமே ஜீரோஸாக இருந்திருப்பான். A3 மட்டும் இங்கே 1 இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் கியூப்னு உள்ள ஃபங்க்ஷன் வந்து x⁻3 ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருந்திருப்பான்னா இந்த இடத்துல இப்படி போயிருப்பான். இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி மேலே போயிருப்பான். இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிருக்கும். இந்த இடத்துல கிராஜுவலாக மூவ் ஆகிருக்கும். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னா இந்த இடத்துல இப்படி ஃபஸ்ட்டு இந்த டேக் வேல்யூ இப்படி இருந்திருப்பான். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பாயிண்ட் கொடுக்கும்போது இப்படி மேலே ஏறி இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போயிருப்பான். இந்த பக்கம் பார்க்கும்போது அப்படியே இப்படி இந்த இடத்துல இப்படி இறங்கியிருப்பான். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பான். இது -∞ எடுத்திருப்போம். இது +∞ மட்டும் எடுத்திருப்பான். ஓகேங்களா? ஸோ உங்களோட ரேஞ்சு பார்த்தோன்னா அது ஹோல் ஆர் தான். நான் -∞லேருந்து +∞ வரைக்கும் எடுத்திருப்பான். டொமைன் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தது தான். டொமைன் வந்து R தான். ஓகேவா? சரி, அப்படியே அடுத்த லெவலுக்கு போவோமா? ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ரேஷனல் நம்பர்னா பார்த்துருப்பீங்க. ரேஷனல் நம்பர்னா என்ன பார்த்துருப்பீங்க? P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். P வந்து இன்டீஜர்ஸு, Q வந்து நேச்சுரல் நம்பரு. காரணம் என்னென்னா Q வந்து 0வாக எடுத்துச்சுன்னா அது வந்து அன்டிஃபைனாக போயிருக்கும். ஸோ அதனால் நேச்சுரல் நம்பரே என்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசியிருப்பீங்க. ஆனால் இதை ஃபங்க்ஷனாக கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கொடுக்கலாம். 0 இல்லாத வரைக்கும் ஓகே. அப்போது இதை நம்ம என்னவா பார்ப்போம்னா P(x)ன்னு சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷனு, Q(x)ன்னு உள்ள ஒரு ஃபங்க்ஷனு. இதுதான் ரேஷனல் ஃபங்க்ஷனு. இது ஃபங்க்ஷனாக அப்படியே மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இந்த Q வந்து ≠ 0வாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு ரேஷனல் நம்பர். ஓகேவா? ரேஷனல் ஃபங்க்ஷன், சாரி. இது ரேஷனல் பாலினாமியல். அதாவது இது வந்து P(x), Q(x) ஏதோ ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் தானே. நான் சொல்லியிருப்பேன் முதல்லையே, ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரிக் தான் பேச போகிறேன். அல்ஜிப்ரிக் ரிலேட்டடாக தான் வருது. இது எல்லாமே ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனாக தான் இருக்க போகுதுன்ட்டு. ஓகேவா? இது எல்லாமே பாலினாமியல் ஃபங்க்ஷனாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்னென்னா இது ஃபங்க்ஷன் f(x) = P(x), Q(x)ன்னு எழுதிப்போம். இது என்ன பண்ணுது, நான் Q(x)ன்னு சொல்கிறது வந்து ஒரு பாலினாமியல். அதாவது Q(x) = xன்னு எடுத்துக்கிட்டேன். Q(x) = அவனை என்ன எடுத்துக்கிறேன்னா ஏதோ ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதை தவிர நீங்கள் ஏதாவது ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸோ ஆறு, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸோ ஆறு, லாக் ஃபங்க்ஷன்ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா இது வந்து ஃப்ராக்ஷனல் ஃபங்க்ஷன், அதாவது ரேஷனல் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா? இது ரேஷனல் கிடையாது. நம்ம என்னவா கொடுக்கணும்? ஒன்லி பாலினாமியல். ஏதோ ஒரு பாலினாமியல் x² + 1. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனு. இதுவும் பாலினாமியல், இதுவும் பாலினாமியல். அதுவும் வேலிடாக இருக்கணும். 0 கண்டிப்பாக ஆகவே கூடாது. இன்கேஸ் நீங்கள் 0 போட்டால் கூட 0/1 0வாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் நெகட்டிவ் வேல்யூ இங்கே -1 கொடுத்தாலும் டினாமினேட்டர் வேல்யூ மெயினாக 0 ஆகவே கூடாது. அப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தா அது வந்து ரேஷனல் ஃபங்க்ஷனு. அது கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லுதான், இன்கேஸ் நான் ஃபங்க்ஷன் வந்து இப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன். 1/x. 1ன்னு சொல்கிறது வந்து ஒன் ஆஃப் த பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். எக்ஸ்ன்னு சொல்கிறது ஒன் ஆஃப் த பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். பட் ஆனால் எக்ஸு வந்து இன்கேஸ் 0 எடுத்துச்சுன்னா இவன் என்ன ஆயிடுவான்? அன்டிஃபைன்டாக மாறிடுவான். ஓகேவா? 1/0 இட்ஸ் அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தேனே இந்த மாதிரி. அது வந்து 0ல அன்டிஃபைன்டான போயிருக்கான். ஸோ இந்த இடத்துல x = 0ன்னு சொல்லும்போது அந்த ஒரு பாயிண்டில் டிஸ்கன்டினியூஸாக போயிடுறான். அப்போ இந்த பாயிண்ட்டு உங்கள் ஃபங்க்ஷன் ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனாக கொடுத்துருப்பான். ஆனால் இந்த மாதிரி 1/xல தவிர அதாவது ரியல் நம்பர் ரிமூவ்டு 0, அதாவது ஃபங்க்ஷன் டொமைன் வந்து இது உங்கள் டொமைன் வந்து
அதை தவிர ஹோலோரா டொமைன் 0வை தவிர 0வை மட்டும் நான் விட்டுறேன். ஓகேங்களா? ரியல் நம்பரில் 0வை மட்டும் விட்டுட்டு த்ரூ அவுட்டாக உங்களோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ஆல் கண்டினியூஸ் தான். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ரேஷனல் ஃபங்க்ஷனு. ரேஷனல் ஃபங்க்ஷன் உங்களோட டினாமினேட்டரோட வேல்யூ வந்து மட்டும் நான் ஜீரோவாக இருக்கணும். இன்கேஸ் நான் ஜீரோவாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு கண்டினியூஸே பேச முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் ஆஃப் எக்ஸ். இந்த மாட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் ஃபங்க்ஷன் இல்லை அப்சல்யூட் வேல்யூ சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன டீ வர மாட்டேங்குது. அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவன் எப்போவுமே எப்படி இருந்திருப்பானா பாசிட்டிவாக மட்டும்தான் இருந்திருப்பான். காரணம் என்னவென்றால் இப்போ எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபங்க்ஷனு அது பாசிட்டிவாக தான் திரும்பி அவுட்புட் கொடுக்க போகிறான். ஓகேவா? அதே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன், இவன் கொடுத்தாலும் திரும்பி அவன் பாசிட்டிவாக தான் கிடைப்பான். அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பான்னா